பள்ளி கல்லூரி மாணவர்களின் தற்கொலை என்பது இந்தியாவில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. மாணவர்களின் தன்னம்பிக்கையை ஊக்குவித்தால் மட்டுமே அவர்களை இதிலிருந்து காப்பாற்ற முடியும் என்கின்றனர் மனநல மருத்துவர்கள். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்ப்போம். உலகில் அதிக தற்கொலைகள் செய்து கொள்வோர் பட்டியலில் இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. 15 வயது முதல் 29 வயதிலான இளைஞர்களின் தற்கொலை அதிகரித்து வரும் சூழலில் 2012இல் மட்டும் 16,000 இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். சமீப காலமாக தொடர்ந்து நிகழும் தற்கொலைகளில் அரசின் கவனக்குறைவிற்கும் அதிக பங்குள்ளதாக கூறுகிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. சேர்த்த பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, எக்ஸாம் எழுத முடியலன்னு. இப்போ 2 வருஷமாக ஃபீஸ் கட்டிட்டு இவன் நிற்கிறான். 2 வருஷம் இழந்தான்றது ஒரு பக்கம், ரெண்டாவது இவங்கிட்ட இந்த பணம்லாம் போயிருச்சுன்றது ஒரு பக்கம். இப்போ அந்த பிள்ளை வேற என்ன செய்யும்? வாழ வழி இல்லாமல் அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போது இதற்கெல்லாம் யார் காரணம்னு கேட்டால் அரசு தான் காரணம். இதனால் அரசு உள்ளபடியே இது அங்கீகரிக்கப்படாத கல்லூரி சேராதீங்கன்னு அறிவிச்சிருக்கணும். அதை அறிவிக்கலை. ஆனால் அவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க, கல்லூரிகள் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த விளம்பரத்தை அரசு நான் கண்காணிக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? மாணவர்களின் தன்னம்பிக்கை விஷயத்தில் கல்லூரிகள் கவனம் செலுத்தாமல் இருப்பதும் தற்கொலைகளுக்கு மற்றொரு காரணம் என்கின்றார் உளவியல் நிபுணர் மினி ராவ். ஃப்ரெண்டு மாதிரி பேசணும் அவங்க கிட்ட. சில்ட்ரன் ஆர் வெரி வல்னரபிள். அவங்கக்கிட்ட அந்த ஏஜில் தே ஆர் வெரி சென்சிட்டிவ். சரி, இதான் உனக்கு படிக்கணுமா, லெஸ் ரிசர்ச் அந்த இன்டர்நெட்டில் பார்க்கலாம், என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது உனக்கு, எந்தெல்லாம் காலேஜஸ் இருக்குன்னு இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். தட் அண்ட் ஆல் வில் பிரிங் த ரிலேஷன்ஷிப் க்ளோசர். கல்வி கடன், பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு, சமூகம் என பல்வேறு காரணிகளை மனதில் கொண்டு படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களின் விருப்ப படிப்புகளை படிக்க பெற்றோர் ஊக்குவித்தாலே மாணவர்களின் தற்கொலை எண்ணத்தை தவிர்க்கலாம் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றனர் மருத்துவர்கள். கிருத்திகா கண்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.